வணக்கம். வணக்கம். அப்புறம் என்ன கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்களா? தெம்பா இருக்க மாதிரி தெரியுது. பார்த்தா அப்படியா தெரியுது. ஃபுல் டயர்டாகி வெயிலில் உருகி வந்து உட்காந்துருக்குறோம். காஞ்சி கருவடாகி சொல்லுவாங்கள்ல, அந்த ரேஞ்சில். தெரில, பண்ணால் சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதுக்கு தான் வெயிட்டிங். பார்ப்போம். நாளுக்கு நாள் இந்த விவாதங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த வாக்கு சதவீதம் அதிகமானதுக்கே விஜய் வருகை தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கமும், அதெல்லாம் இல்லைங்க எஸ்ஐஆரால தான் நடந்திருக்குன்னு இன்னொரு பக்கமும் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஓட்டு? இல்லை, இது வந்து ரெண்டுமே கம்பைன்டு தான். நீங்கள் எஸ்ஐஆர் மட்டும் கிடையாது. எஸ்ஐஆரில் போகஸ் ஓட்டுகள், அதாவது தேவையில்லாத ஓட்டுகள் வெளியில் போகுது. அது ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இதை கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி காட்டும். ஆனால் வாக்கு செலுத்தினவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது அது விஜயனா ஒரு ஃபேக்டராக தான் வருது. விஜயனா ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லைனா 19 லட்சம் பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் கிளம்பி ஊருக்கு போக மாட்டாங்கல்ல. அதெல்லாம் வெளிலலாம் அப்போ வந்து எதுக்காக ஒரு பயம், என்ன ரீசனுக்காக போகிறாங்க அப்படிங்கும்போது, என் நண்பர்கள் நிறையா பேர் இங்கேருந்து கிளம்பி திருப்பூர் போகிறாரு. இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் 7 மணிக்கு அவருக்கு பஸ்ஸு, 10:30 மணிக்கு எடுத்துருக்குறாங்க. 3.5 மணி நேரம் லேட்டு. எதுக்கு லேட்டுன்னே தெரில. உட்காத்தி வச்சு ஏதோ கிளம்ப போகிறோம், 10 நிமிஷத்தில் கிளம்பிலாம், 10 நிமிஷம் 3 மணி நேரம் உட்காத்தி வச்சிருக்காங்க. மறுநாள் மத்தியானம் 2 மணிக்கு போய் சேர்ந்துருக்காரு. 10:30 மணிக்கு எடுத்துட்டு மறுநாள் 1:30 2 மணிக்கு போய் சேர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஓட்டை போட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே குளிக்க போனாராம். குளிச்சு ரெடி ஆனாராம். நீ இன்னும் சொல்ல போச்சுன்னா, சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து 2 பக்கமும் ட்ரக்கை போட்டாங்க. அந்த 16 வீல் ட்ரக் இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் விழுப்புரம் வரைக்கும் 2 பக்கம் ட்ரக்கை போட்டாங்க. ஒரு பஸ்ஸு போகுது. ஒரு ஜென்ரலாக ஒரு ஆவரேஜாக ஒரு பஸ்ஸு 50 to 60 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் ஹைவேஸில். இல்லை, போன எல்லாருமே தாவேகா ஓட்டர்ஸாக இருப்பாங்க, திமுக ஓட்டர்ஸாவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பண்ணது யாரு? இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க காபந்து அரசாங்கம். இல்லைங்க, அதை தாங்க சொல்ல வரேன். பிரதர், 2 பக்கம் ட்ரக்கை எதுக்கு போடுறீங்க? தேவையில்லாம ஹைவேல நிக்கிறது தானே எப்போ ட்ரக் எல்லாம். சார் ஒரு சைடு நிக்கட்டும் சார். எது சார் 2 சைடு நிக்குது? 4 வே லேனை 2 வே லேன் ஆக்கி 2 பக்கம் நிக்க வச்சு ஒரு சைட்ல, சரி அந்த பஸ் ஏன் சார் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகுது? இன்னைக்கு அந்த பஸ் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலியே, செக் பண்ணுவோமா? ஓடின பஸ் அன்னைக்கு நைட்டே 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. டிராஃபிக்கா இருந்திருக்கும். அதுதான் அந்த டிராஃபிக் ஆக்குறது தான் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்றேன். வழக்கமா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஊருக்கு போறது பஸ், ஒரு அரசு பஸ் வெறும் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. 2 பக்கம் ட்ரக்கு, பின்னாடி வந்த காரு மத்த பஸ்ல எதுவும் போல, ரேலி போற மாதிரி அப்படியே போகுது, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. இது காரணம் திமுக தான் சொல்ல போறீங்க? நான் அப்படிலாம் சொல்ல, இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான் சொல்றேன். ஓகே, இருந்துச்சுன்னா ஆமா அவங்க தான் காரணம்னு கூட சொல்லுவேன். எனக்கு யார் பண்ணதுன்னு இல்லை, பட் இதெல்லாம் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? அதுதான் என்னோட கேள்வி. எதனால் நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பாக ஓட்டு போட விடாம எந்த அளவுக்கு தள்ள வைக்க முடியும், எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஓட்டு மக்களை வந்து போட வைக்க முடியாம தவிர்க்க பண்ண முடியுமோ அதுக்கான வேலை. சார் சாயங்காலம் 7 மணிக்கு எடுக்க வேண்டிய பஸ் சார், ஏதோ பிரச்சனை சார், 10 மணிக்கு எடுத்தீங்க. திருப்பூர் ஏன் சார் மறுநாள் போய் 2 மணிக்கு சேர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு போறீங்க? அவன் போய் மதியம் 2 மணிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஓட்டு போட்டிருக்கான் போயிட்டு. நிறைய கேஸ் இருக்கு, நீங்க விசாரிச்சு பாருங்க, மக்கள் கிட்ட தெரியும். பட் இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, மக்கள் போய் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு முதல் நன்றி விஜய் சாருக்கு நான் சொல்றேன். 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த ஜனநாயக கடமை ஆற்றத்துக்கு. ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட போடா அவனோ வரப்போகிறான், எவனோ போகிறான், எல்லாம் கொள்ளடிக்க போகிறானுங்க, திட்டு பசங்க, இவனுக்கு பேரை ஓட்டை போடணுமா அப்படின்னு நினைச்ச மக்களை மாற்ற வைக்கிறதுக்கு முதல் விதையாக இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப முக்கியமாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, கம்யூனிட்டி பார்த்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவரை இந்த தொகுதியில் நிற்க வச்சாதான் ஜெயிக்க முடியும், இவரை இந்த மண்டலத்தை நிற்க வச்சாதான் ஜெயிக்க முடியும், இவரை இங்கே கொண்டு போய் இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர் இங்கெங்க நிறுத்தினாதான் ஜெயிக்க முடியும்ன்றத 70 வருஷமாக சமூக நீதி பேசின அரசியல் எல்லாத்தையும் பொய் அரசியல் பேசி இந்த கட்சிகளுக்கெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி இன்னைக்கு மத அரசியல், ஜாதி அரசியல், எதுவும் பண அரசியலும் இல்லாமல் அதையும் தாண்டி ஜனநாயக அரசியலை உருவாக்கி இருக்காரு. மனிதநேய ஜனநாயக அரசியலை உருவாக்கி இருக்காரு. 40 வயசு இருக்கக்கூடிய 40 வயசு கிழக்குல தான் போய் விஜய் 40 வயசுக்கு கீழே 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கன்னு தாவேக்கா வாக்க 2ஆ பிரிக்க வச்சிருக்காரு. அப்போ அவங்க வந்து அது ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஒரு மாற்றம், ஒரு ஜனநாயகமாக நம்ம காட்ட வேண்டிய கடமை, அதை பார்க்கும்போது அது விஜயனாவை முன்னிறுத்தி கொண்டு போறத நான் ரொம்ப பிரதம இந்த காணொலி மூலம் விஜயனாக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இந்த ஜாதி பார்த்து இங்க நின்னாதான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அரசியலெல்லாம் விஜய் மாத்திட்டாருன்னு சொல்றீங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற திருச்சி கிழக்குல போய் நின்று இருக்காரு விஜய், எங்க இருந்து மாத்திருக்காருன்ற கேள்வி வராதா? 13 இஸ்லாமியர்கள், 12 கிறிஸ்துவர்கள், மொத்தம் 25 சோகால்டு சிறுபான்மையர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்மில் ஒருவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. எத்தனை கட்சியில எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க எடுத்து சொல்லுங்க. 72 மாவட்ட தலைவர்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க கட்சி மாவட்ட தலைவர்கள் 72 பேர் கொடுத்துருக்காரு. அந்த 72 பேரும் பெரிய கோடீஸ்வரன்ல கொள்ளடிச்சு வச்சுட்டு காசை எடுத்துட்டு வந்து சீட்டு கொடுத்து, காசை கொடுத்து சீட்டை வாங்கல. அதில் ஆட்டோக்காரங்கள் இருக்காங்க, ஆட்டோ டிரைவர்ஸ், உங்களுக்கே தெரியும் மாவட்ட செயலர் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டுன்னு.
ஆட்டோக்காரர்கள் இருக்காங்க, ஒரு கார்பெண்டர் இருக்காங்க, சாதாரண ஆட்கள், இந்த மாதிரியான ஆட்கள், கடை வச்சிருந்தவங்க, இந்த மாதிரியான நார்மல் விளிம்பு நிலை மனிதர்கள் இன்று வந்து லட்சாதிபதியா இருந்தா தான் எம்எல்ஏ ஆக முடியும், கோடீஸ்வரனா இருந்தா தான் எம்பிக்கே கண்டெஸ்ட் பண்ண முடியும்ன்றத உடைச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஆளச்சிறந்த கட்சி, சமூக நீதிக்கு நாங்களேன்னு மார்த்தட்டி கொண்டிருக்கிற மிகப்பெரிய கட்சியாகிய திமுக பெரம்பலூர்ல நின்ன ஆராசாவை மாத்தின உடனே எங்க கொண்டு போய் வச்சாங்க? இதுல கொண்டு போய் நிக்க வச்சாங்க, நீலகிரியில அவரையே. ஆனா விருதுநகர் மாவட்டத்துல செல்வான்ற மாவட்ட செயலாளரையும் பட்டுக்கோட்டையிலையும் பொது தொகுதியில ஒரு எஸ்சி கேண்டிடேட் நிக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாங்க மாற்றம், இதுதாங்க தேவை முதல் அரசியலுக்கு. எந்த கட்சி இதை செஞ்சுது சொல்லுங்க. நான் இப்ப கொடுத்த அந்த லிஸ்ட்டை நீங்க எந்த கட்சியோட கம்பேர் பண்ணுங்க, எலெக்ஷன்ல எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு, எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா 15 லேடிஸ்க்கு குறைஞ்சு இல்ல, 15 லேடிஸ்க்கு குறைஞ்சு இல்ல, 15 லேடிஸ்க்கு மேலதான் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அது எந்த அதிமுக திமுக சொல்லுங்க எத்தனை லேடிஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. நாம் தமிழர் 15 வருஷமா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. சார் 50% பெண்களை நாங்க காம்படிஷனே வேற ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம் சார். நீங்க யாரு பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது சரி ரைட்டா, சரி சார், அந்த ஒரு விஷயம் எங்களோட ஜாஸ்தி இருக்காங்க. நாம் தமிழர் வாழ்த்துக்கள், அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், சீமானனுக்கு, மத்ததெல்லாம் எடுக்கலாம், உட்கார்ந்து பேசுவோம். சமூக நீதி ஜெயலலிதா இருந்தப்பவே பொது தொகுதியில ஒரு தலித்தை வேட்பாளராக நிறுத்தி எம்பி ஆக்கி அனுப்புனாங்க. அதெல்லாம் ரைட்டு. நான் இப்ப கேட்கறது திமுக கேட்டு அதிமுக இப்ப இருக்கிற கரண்ட பேசுங்க. அன்னைக்கு நடந்துச்சு, அண்ணா காலத்துல நடந்துச்சு, காமராஜர் காலத்துல கூட தான் எல்லாரும் நேர்மையா இருந்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் இன்னைக்கு பேச முடியுமா? பேச முடியாது இல்ல, அந்த மாதிரிதான். சோ அதனால இதை எல்லாமே மாற்றுறாரு, கொண்டு வராரு. இதெல்லாம் தான் தேவைப்படுது. இதுதான் அடுத்த, இது வந்து நான் என்ன சொல்றேன், இத்தனை வருட அரசியல் எங்களுக்கு தெரியாததில்லை, நீங்கெல்லாம் சின்ன பசங்க, பிறந்த குழந்தைன்னு சொல்றேன். நாங்க ஒரு மாற்றத்துக்கு இதெல்லாம் கொண்டு வரும்போது நீங்க ஏன் செய்யல? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆர் ராசா வச்சு நான் சொன்னல. ஆர் ராசா வந்து ஒரு தனி தொகுதியில நின்று தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா? தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த கேண்டிடேட் தானே. ஏன் அவர் அந்த மாதிரி? அப்போ நீங்களே இப்படிதான் பாக்குறீங்க. இதை தடைத்து உடைச்சிட்டு வராரு விஜய்னா தான் நான் சொல்ல வரேன். அதுதான் நம்ம முக்கியமா எடுத்து பார்க்கணும். ஒரு புது கட்சி இதுக்கு இப்படி கிரியேட் பண்ணி கொண்டு வரோம்ல, அதை கொண்டு வராருல, அதை பாருங்க, அந்த பாராட்ட கொடுங்க. இதுதாங்க மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் கிட்ட மட்டும் இல்ல, ஒரு தலைவன் கிட்ட இருந்து மாறுது. அரசியல் நோக்க கொண்டு வர மனிதன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வெறும்னு சொல்லல, அதை சாதிச்சு காட்டுறாருல, செயல்முறைப்படுத்துறாருல, அதை மக்கள் அங்கீகரிக்கிறான்ல, அதையும் சேர்த்து பார்க்கணும். 2 கை கட்டினாதான் ஓசை. அந்த ஓசை பலமா விசில் சத்தமா 4ஆம் தேதி கேட்கும் நான் நம்புறேன். இப்போ என்ன அமைச்சரவை பட்டியலாம் ரெடி பண்ணிட்டீங்க போலயே. அதெல்லாம் ஃபேக்குங்க. எப்படிங்க அதெல்லாம்? சும்மா அதாவது அந்த காமன் சென்ஸ்குள்ள இல்லையான்னு எல்லாத்தையும் எது பண்ணாலும் தாவேகா மேல பழிய போட்டுருவீங்களா? இப்ப நான் வந்து நாளைக்கு பட்டியல் எழுதி அனுப்புறேன், திமுக பட்டியல்னு போட்டு சர்க்குலேட் பண்ணி விட்டா உடனே நம்பிடுவீங்களா? நம்ப முடியுமா? ஒரு பாசிட்டிவா கூட எடுத்துக்கலாமே. இல்ல, அது எப்படிங்க பாசிட்டிவ்னு சொல்ல வரீங்க? அதுல வந்து எவ்வளவு வந்து சம்பந்தம் இல்லாம யாரையோ எங்கெங்கயோ கொண்டு வந்து வச்சுட்டு அது வந்து கேலி கூத்தா தானே மாத்துறீங்க. அது பாசிட்டிவா எடுக்கக்கூடிய இடத்துல இல்ல. நீங்க சீட் இவ்வளவு வைப்பாங்க, இவ்வளவு ஜெயிக்க மாட்டாங்க, இப்படி நடக்கும், அப்படி இருக்கும், இதெல்லாம் ஓகே. அமைச்சர் பட்டியலை போட்டு அதை டிசைன் வேற பண்ணி அதை வந்து சர்க்குலேட் வேற பண்ணுவாங்களா யாராவது? சரி, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி போட்டாங்களே வச்சுப்போமே, போட்டு என்ன பண்ணாங்க அவங்க எங்க கேண்டிடேட்டே யாருன்றது 2 நாள் முன்னாடி தான் எலெக்ஷன் படி தெரியற அளவுக்கு அவ்வளவு டாப் சீக்ரெட்ல தொகுதியை டாப் சீக்ரெட்ல வச்சிருந்தாங்க. விஜய்னா அது மட்டும் தான் வெளில தெரிஞ்சிச்சு. இதுவும் திமுக பண்ணிருச்சா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து பார்க்காம சொல்ல மாட்டேன். அதான் சொன்னேன், நான் அந்த டிராபிக் ஆனது கூட திமுக நீங்க கேட்டீங்க, நான் சொல்லல, தெரியாது. ஆனா இது நடந்துச்சுன்னு சொல்றேன்ல. இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா அதாவது ஒரு ட்ரால் பண்ணோம், எதையோ நீங்க வச்சு ட்ரால் பண்ணோம்னா ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுக்கு இதுவும் ஒரு விஷயம். பண்ணிக்கிங்க எல்லாம் 4ஆம் தேதி தெரியும்ன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, விஜய்க்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு, நீங்க சொன்ன மாதிரி விசில் சத்தம் கேட்டு மிரள போகுது ஸ்டேட் அப்படின்லாம் சொன்னாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்களே, அது என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்த எலெக்ஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட திமுக தான் ஆட்சியை பிடிக்கும்ன்றது வந்து 95% மேல கிளியர் ஆச்சு. அதுல கருத்து கணிப்பு தான் கொஞ்சம் தப்பு. என்ன சொன்னாங்க அப்படின்னா 160லேருந்து 170 சீட்டு குறையாம அடிப்பாங்க, 150 சீட் அடிப்பாங்க, இவர்கள் பேலன்ஸ் ஒரு 60 சீட்டு தான் அடிப்பாங்க, 60-65 தான் அடிப்பாங்க, 60 தொட மாட்டாங்க, 30 தாண்டினால் பெரிய விஷயம் இதுங்க அதிமுகன்னா 75 வரைக்கும் அவங்க தொட்டாங்க. சரியா? இப்போ என்ன சொல்றாங்க, திமுக 160 அடிக்கும், 170 அடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மும்முனை போட்டி ஆயிடுச்சு. லெட்ஸ் பி வெரி கிளியர், மும்முனை போட்டியா நிக்குது. நான் வந்து தாவேக்கா எடுத்துட்டு போயிடும், ஜெயிச்சிரும் அப்படின்னு நான் வந்து பெருமை பீத்திட்டு நான் சொல்ல விரும்பல. அது நடக்கலாமா, நடக்கும்ன்ற நம்புறேன், அந்த நம்பிக்கைத்தன்மையில இருக்கு. ஆனா உண்மையான கல நிலவரம் 33% 3 பேருக்குமே இருக்கு. இப்போ ஒரு ஈக்குவலா டிவைட் ஆகுது. இது வந்து என்னோட கணிப்பு. ஐ மே பி ரைட், ஐ மே பி ராங், எனக்கு அது தெரியாது. ஆனா நான் அரசியல்ல நான் கணிச்ச வரைக்கும், நான் களத்துல இருந்த வரைக்கும், நான் பேசின வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 33% 3 பேருக்கு ஈக்குவலா இருக்கு. எனிபடி கேன் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி தான் வருது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா டெல்டா மாவட்டத்துல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க.
2வது இடம் தாவேக்கா நிற்கும். அங்கே அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. அப்படியே கொங்கு பெல்ட் போனீங்க அப்படின்னா அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, தாவேக்கா 2வது இடத்துல இருக்கு, திமுக 3வது இடத்துக்கு போகுது. அப்படியே டவுன் சவுத்து உள் சைடு உள் தமிழகம் போனீங்க அப்படின்னா 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்க. திமுக அதிமுக 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. அந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே திமுக ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே தாவேக்கா 2வது இடத்துலையும், எங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே வந்து தாவேக்கா 2வது இடத்துலையும் இருக்குது. ஸோ நீங்கள் அதே மாதிரி இப்போ சென்னை சிட்டி நீங்கள் எடுத்தீங்க வச்சுக்கிங்களேன், அதிமுக இல்லவே இல்லை, போட்டியே திமுகவா தாவேக்கான்ற அளவுக்கு நிற்கிது சென்னை சிட்டி. உண்மையை சொல்ல போனால் சென்னை சிட்டியில் வரப்போகிற அந்த சீட்டு தான் ஒரு ஆட்சி யாரு அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனர் மாதிரி, இந்த ஃபோட்டோ ஃபினிஷ்னு சொல்லுவாங்கல்ல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில், அந்த ஃபோட்டோ ஃபினிஷன் அப்படி தான் நிற்கிது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 தொகுதிக்கு மேலே கண்டிப்பாக 100 தொகுதிக்கு மேலே கண்டிப்பாக 1000 ஓட்டு கீழே தான் ஜெயிப்பாங்க. 300 ஓட்டு 400 ஓட்டு 700 ஓட்டு அப்படியே போச்சுரா அப்படின்னு. பட் ஆனால் இது எல்லாமே இப்போ நீங்கள் அப்படியே இவங்க 2 பேருக்கு நான் சொல்லிட்டேன் எங்களோட பலத்தை என்னன்னு. திமுகவோட பலம் என்ன, இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் உட்காந்துருக்காங்க. இவங்க 2016 கணக்கு போடுறாங்க, மக்கள் நல கூட்டணி, என்னோட ஆன்டி இன்கம்சி ஓட்டை எப்படி ஜெயலலிதா பிரிச்சாங்க 2016 அந்த ஓட்டை, அது பிரியும் போது ஒன்று பாதி மக்கள் நல கூட்டணி 6.5% எடுத்தார் விஜயகாந்த், பேலன்ஸ் வந்து திமுக எடுத்துச்சு. அப்போ திருப்பி மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்க இவங்க ஜெயலலிதா. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக உட்காந்துருக்கு. நம்மளோட ஆன்டி இன்கம்சி ஓட்டில் பாதி விஜய் எடுத்துருவாரு, பாதி வந்து அதிமுக எடுத்துரும். ஸோ அப்போ நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடுவோம்னு திமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கு. அப்படியே அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனால், போன தடவை நம்ம 2 வருஷம் இருந்தோம், 3வது வாட்டி வரத்துக்கு மயிர் இலையில தான் நம்ம விட்டோம். 1,83,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோக்குறாங்க. அந்த 1,83,000 வாக்குகள் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2.8%, 3.6% என்னமோ தான் டிஃபரன்ஸ் அவங்க 2 பேரும் ஆட்சியை பிடிக்கிறது. அதை வந்து யார் ஸ்கோர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.9% அமமுக டிடிவி தினகரன் ஸ்கோர் பண்ணாது. யாரோட ஓட்டு? ஏடிஎம்கே ஓட்டு. இப்போ இந்த முறை அவர் உள்ள வந்துட்டார். அப்போ அந்த ஓட்டு ஃபுல்லாக உள்ள வரும்போதும், அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டு பாதி உள்ள வரும்போதும், இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, 77 நடந்துச்சு, என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, திமுக வந்து இதுவா இருந்தாங்க, ஐ மீன் ஆளுங்கட்சியா இருந்தாங்க, காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்துச்சு. யாரு ஜாஸ்தி அடிச்சது எதிர்த்தது? எம்ஜிஆர் வந்து திமுக தான் எடுத்தாரு, அப்போ அவங்க தான் தோத்தாங்க, இப்படி வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த முறை இந்த வாக்குகளையும் அவர் தான் உடைப்பாரு. ஸோ ஜாஸ்தி திமுக வாக்கு பிரிக்க பிரிக்க நமக்கு அது சாதகமாக அமையும். நம்மளோட ஓட் கன்சால்டேட் அப்படியே இருக்குது. என்டிஏ கூட்டணியோட பாஜக ஓட்டு, இந்த கூட்டணி ஓட்டு, பாமக ஓட்டு, இதெல்லாம் அப்படியே இருக்கு. விஜய் அவர் எடுத்ததுனால அந்த ஓட்டு தான் அவருக்கு பிரியும். அப்போ ஆப்வியஸ்லி டிடிவி தினகரன் பிளேயிங் எ பிக் ஃபேக்டர். அந்த 4% ஓட்டு 3.8% ஓட்டு நமக்கு உள்ள வரும்போது, போன தடவை இருந்த அந்த டிஃபரன்ஸ் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஆன்டி இன்கம்சி ஓட்டு உள்ள வரும்போது நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ட்டு அதிமுக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல உட்காந்துருக்காங்க. திமுக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதிமுக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, ரெண்டுமே ப்ரூவன் ஃபேக்டர். ஆனா இப்ப தாவேகா வரும்போது எப்படி இருக்குன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான், கம்யூனிட்டி கிடையாது, கேஸ்ட் வைஸ் கிடையாது, ரீஜன் வைஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. 40 வயசுக்கு கீழ் 40 வயசுக்கு மேலன்ற மாதிரி 2 செக்டரா பிரியுது. மேஜர் ஓட்ஸ் நான் சொல்ல வரேன். அதுக்காக 40 வயசு மேல ஓட்டு போட மாட்டான்னு சொல்ல, 40 வயசுக்கு கீழே 40 வயசுக்கு மேலன்ற ஒரு மேஜர் செக்டார்ல பிரியுது. இவங்க எப்படி கொங்கு பெல்ட், இவங்க எப்படி டெல்டா பெல்ட், அந்த மாதிரி. ஆனா தமிழகம் ஃபுல்லா இருக்காங்க. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா 2,47 லட்சம் ஓட்டுகள், 2,47 லட்சம் ஓட்டுகளை நீங்க கிட்டத்தட்ட ஒரு 60% எங்களுக்கு ஓட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இவங்க 2 கோடி ஓட்டு தொட்டுருவாங்க. 1.25 கோடியில 2 கோடி தொடுறாங்க. பிளஸ் இந்த ஃபேக்டர் அபவ் 40 நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு 3 புள்ளி சில்லறை இருக்கு. அதுல நீங்க ஒரு 20% போட்டாலே இவங்க ஆல்மோஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா 2.25 கோடி ஓட்டு, 2.5 கோடி ஓட்டு வருது. அப்போ 2.5 கோடி ஓட்டுனா போலிங் ஆனது 6 கோடிக்கு தான். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 37% 40% வருது. 40% என்ன அப்படின்னா ஃபார்மிங் த கவர்மெண்ட். 3 பேரும் 33 இருக்காங்க. 35 36 யார் தொடறானோ அவன் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறான். அப்ப இவங்களுக்கு அந்த சாத்தியக்கூறு இருக்கு. அந்த 37-38% இருக்கு. அப்ப இவங்களுக்கு அந்த சாத்தியக்கூறு இருக்கு. இந்த மாதிரி மும்முனை போட்டியாக வைட் ஓப்பன், 5 குழி 3 வாசல் சொல்லுவாங்க. அது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு சத்திரத்துக்குள்ள போனோம்னா 3 விதமான வாசல் இருக்கும். ஒரு கோயிலுக்குள்ள போனா 3 விதமான வாசல் இருக்கும். எப்படி வேணாலும் உள்ள வரலாம், யாருக்கு வேணாலும் சாமி தரிசனம் கொடுப்பாருன்ற மாதிரி இந்த முறை 2026 தமிழகத்தில் மும்முனை போட்டியாக முக்கதவுகளும் திறந்து இருக்குது. யார் வேணாலும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு தான் உருவாக்கி வச்சிருக்கிறதா நான் பாக்குறேன். ஆனா இப்ப கடந்த அந்த 3 நாளா நான் பார்த்ததுல ஒரு 100 பேருக்கு மேல கேட்டுட்டு இருக்கிறேன். சொன்ன அத்தனை பேரும் 2 பேர் திமுக சொன்னா, ஒருத்தர் அதிமுக சொன்னா, பாக்கி 97 பேர் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன் எனக்கு சொன்னது தாவேகா தான் ஆளுங்கிட்டே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் முடிக்கல சார், நானே முடிச்சிடறேன் சார். அது டிஎம்கே சொன்னது கூட என் கால டிவிக்கே விழுந்துச்சா எனக்கு தெரியல. பட் இது சொன்னா அது என்னாலே நம்ப முடியல. இப்படி இருந்துச்சுன்னா, நான் கேட்டது ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா, இவங்க சொன்ன 160 சீட்டு 170 சீட் சொன்னாங்கல்ல, இது தாவேகா பக்கம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே களத்துக்கு போவோம், அது உங்களுக்கே தெரியும். நான் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு இளநீ விற்கிற ஒரு அம்மாட்ட பேசும்போது கேட்டேன்,
அது நான் எப்பவுமே ரெட்டலைக்கு தான் தம்பி போடுவேன், என் பேரன் வந்து நீ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அழுது புலம்பிட்டான்ப்பா, அவனுக்காக இந்த வாட்டி போட்டேன்ப்பாங்க. ஒரு பூ விக்கிற அம்மாவை கேட்குறேன், என் பொண்ணு வந்து நீ விஜய்க்கு தான் போடணும், நீ விஜய் போடலாம் கூட பேசக்கூட மாட்டேன்ற மாதிரி சொல்லுது, அதனால நான் அவங்களுக்காக போட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருக்காங்க, அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட கேட்டால் அவங்க பேத்திலாம் ஒரே அழுகியா, நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நீங்கள் இன்னும் சொல்ல போச்சுன்னா, என் தங்கச்சி குழந்தை 7 வயசு தான் ஆகுது. நைட்டு 11:30 மணிக்கு வர உட்காந்துருங்குது. மாமா நீ யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேக்குது. நான் விளையாட்டா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு. இல்ல நீ விஜய் அங்கிள் தான் போட்டிருப்ப. இல்ல நான் ஸ்டாலின் அங்கிள் போட்டு மூஞ்சி திரும்பி உட்காந்துச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. அதை நான் ரிவைவ் பண்ணேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. அப்ப என் வீட்லயே அப்படி இருக்கு. இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லயும் இருக்குன்றதை என்னால உணர முடியுது. தெரியல. பட் ஸ்டில் நம்ம ப்ரூவன் ஃபேக்டர் இல்ல. எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நம்ம சொல்லலாம். விஜய் நான் இவ்வளவு ஓட்டு வாங்கினாரு போன வாட்டி. அப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்கும்போது நம்ம எடுக்கணும். இப்ப எப்படி திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்னால ஒரு கோடிட்டு ஒரு ஸ்டாட்ஸ் வச்சு நடந்த வரலாறும் அவங்க எங்கெங்க பேஸ் இருக்கு எப்படி வாங்க முடியும்ன்றத எடுத்து சொல்ல முடியுதோ அதை தாவேகாக்கு சொல்ல முடியல. ஓட் ஆகுது, நல்லா தெரியுது, அது ஓட் ஆகுது. ஆனா அது சீட்டா கன்வெர்ட் ஆகுதா அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆகும் நான் நம்புறேன். ஆகும் நான் எவ்வளவு சீட் வரைக்கும் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன் பிரதர். அந்த ஃபார்முலாவை எடுக்கவே முடியல பிரதர். நான் இப்ப சொல்லணும் 20 சீட் அடிப்போம், 40 சீட் அடிப்போம், 200 சீட் அடிப்போம்னு கூட சொல்லலாம். ஆனா அது சும்மா பேரு. ஏன்னா நம்மள நம்பி ஒரு 100 பேர் பாக்குறேன்னா இது வரைக்கும் நான் போய் பேசினதுல உண்மையை தான் பேசணும் தான் வரேன். இது என்னோட கணிப்பு தான். நான் உண்மைன்னு சொல்ல இது என்னோட கணிப்பு தான். என்னால தாவேகாக்கு ஓட்டு இவ்வளவு வரும்ன்றதை கணிக்க முடியுதே தவிர இது இவ்வளவு சீட்டா மாறுமான்னு தெரியல. அதுதான் நான் சொன்னேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொகுதி எடுத்துங்க, ஏதோ ஒரு தொகுதி, ஒரு எக்ஸ் தொகுதி எடுத்துங்க. அந்த தொகுதியில திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது, 2வது இடத்துல அதிமுக இருக்கு அப்படின்னா the margin of vote is going to be less than 500. ஒரு ரவுண்ட்ல மாறிடும். இப்ப நீங்க ஜென்ரலா நீங்க 8 மணிக்கு போடுவீங்க, 8:30 மணி 9:30 மணிக்கு பார்க்கும்போது லீடிங்பான்னு சொல்லிட்டே போவீங்க. அந்த லீடிங் வர வாய்ப்பு இல்ல. 14 ரவுண்டு, முதல் ரவுண்டு திமுக லீடிங்னா 2வது ரவுண்ட்ல தாவேகா லீடிங்கா இருக்கலாம், 3வது ரவுண்ட் தாவேகா லீடிங் ஆகலாம், 4வது ரவுண்ட் திருப்பி தாவேகா லீடிங், 5, 6, 7, 8 திமுக லீடிங் ஆகலாம். இப்ப அந்த அளவுக்கான அவ்வளோ க்ளோஸ் கான்டெஸ்டா போயிட்டு இருக்குது. அது சாதாரண விஷயமா நான் பார்க்கல. இது வெற்றிய தோல்வியை தாண்டி தாவேகாக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட். ஏன்னா அண்ணாவே வந்து முதல் எலெக்ஷன்ல 13% தான் வாங்கினார். அண்ணாவே தன்னோட முதல் எலெக்ஷன்ல 13% தான் ஓட் வாங்கினார். ஆனா இன்னைக்கு விஜயனாக்கு 20% தாண்டிடும். நானே சொல்லல, பெரிய ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கிறாங்கல்ல. ஒரு 3 மாசம் முன்னாடி என்ன பேசினாங்க, முதல்ல 234 தொகுதியில் இவங்களுக்கு போடுறதுக்கு சீட்டுக்கு ஆள் இருக்குதான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஆள்லாம் போட்டுலாங்க, பூத்ல உட்கார ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. 75,030 பூத்து, அந்த 75,030 பூத்ல ஆள் போட்டாச்சு. என்ன சொன்னாங்க, 4% தாண்ட மாட்டாரு, 6% தாண்ட மாட்டாரு, இன்னொரு மக்கள் நீதி மையம், இன்னொரு கமலஹாசன். இன்னைக்கு அதே வாய் 20% கொடுக்குது. அதே வாய் இன்னைக்கு 20% கொடுக்குது. மாத்தி பேசுறாங்க. அப்போ இன்னைக்கு பேசுறவங்க நாளைக்கு ஆட்சியும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் பேசுவாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம். என்ன வேணாலும் நடக்கலாம். தட் இஸ் வை ஐம் சேயிங் இட் இஸ் வைட் ஓப்பன். யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நான் என்னோட கருத்து, இந்த கள நிலவரம் இன்று இப்படிதான் இருக்கு. 4ஆம் தேதி தான் தெரியும். அதுவும் 11 மணிக்கு போயிட்டுலாம் பொக்கையெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. 11 மணிக்கு போயிட்டு 11,000ன்றீங்களா? நைட்டு 11 ஆகலாம். இல்ல அவ்வளோ க்ளோஸ் கான்டெஸ்டா போகும். இதுலயுமே இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்கங்க, இல்ல அதிமுக எடுத்துக்கங்க. இப்போ ஒரு தொகுதியில வெற்றி போறாங்கன்னா ஒரு தொகுதியிலும் 100 வாக்கு 200 வாக்கு டிஃபரன்ஸ்லயே போயிட்டு வரும். திமுக 100 வாக்கில் இருக்கிறது, அதிமுக 200 வாக்கில் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறது. முன்னணியில் இருக்கிறது தான் போயிட்டே இருக்குமே தவிர வெற்றின்னு சொல்ல முடியாது. டக்குன்னு ஒரே ரவுண்டுல அந்த 500 வாக்கு அப்படியே மாறி தாவேகா கூட போகலாம். இல்ல தாவேகா வந்துகிட்டே இருக்கும், திமுக அதிமுக போகலாம். யாரு வேணாலும் வரலாம். அதான் 33% பிரதர். 3 பேர் ரெடியா இருக்காங்க. பேலன்ஸ் இருக்க போற அந்த ஒரு 5%, 3% வச்சுங்களேன், 36 ஃபார்மிங் த கவர்மெண்ட். அந்த 36% யாருன்றது தான் மேட்டரா இருக்கு தெரியுது. இதில் நாம் தமிழர் ஒரு ரோல் பிளே பண்றாங்க. ஏன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போறது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அண்ணன் 4%, 8% கண்டிப்பாக இல்ல, ஒரு 3லேருந்து 4% வாங்குவாரு. அந்த 3லேருந்து 4% அண்ணனோட வாக்குகள் ஒருவேளை தாவேகாக்கு வந்தா அது வின்னிங் டார்கெட்டா மாறும். அதுவும் வடையுது. புரியுதுங்களா? எங்க பார்த்தாலும் அங்கங்க ஒரு குட்டி ஃபேக்டர் எல்லாருக்குமே அடி வாங்குது. திமுக இருக்கு ப்ராப்ளம், ஆன்டி இன்கம்பரன்சி, பல பிரச்சனைகள். அதிமுக நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி, பிஜேபியோட கூட்டணி இருக்கிற ஒரு ஃபேக்டர் அடி வாங்குது அவங்களுக்கு. தாவேகாக்கு போனா நாம் தமிழரோட ஓட்டுகள், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கொஞ்சம் பிரியுது. என்னதெல்லாம் தமிழ் தேசியம் ஒருவேளை இல்ல அப்படின்னா திமுக அதிமுக எல்லாம் அங்க ஓட் பண்ணலாம், அது கொஞ்சம் பிரியுது. இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா மணி ஃபேக்டர் இல்லாம ஏஜ் வைஸ் ஃபேக்டர் தாவேகா பொறுத்த மட்டும். ஸோ ஒரு பாயிண்ட்லயும் ஒருத்தருக்கு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. 3 கட்சிக்கும் 33%ல மும்முனை போட்டியாக 3 பேரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். யாருன்றது 4ஆம் தேதி தான் தெரியும். ஓகே, இதுல வந்து தொங்கு சட்டசபை வரும் அப்படிங்கிற மாதிரி தொங்கு வர வாய்ப்பு இல்லை. தொங்கு வர எனக்கு தெரிஞ்சு 95% வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. அதுதான் நான் சொன்னேன். இப்போ வந்து டெல்டா பெல்ட் எடுத்தீங்கன்னா திமுக, எதர் திமுக ஆர் தாவேகா. அப்படியே கொங்கு பெல்ட் போனீங்கன்னா எதர் அதிமுக ஆர் தாவேகா. இப்ப சென்னை எடுத்தீங்கன்னா எதர் தாவேகா இல்ல திமுக.
இவன் 10 சீட் ஜெயிப்பான், இவன் 10 சீட் ஜெயிப்பான்னு வராது. மார்ஜின் ஆஃப் ஓட் தான் கம்மியாகுறீங்க. இல்ல இப்ப நீங்க பெர்சன்டேஜும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றீங்க 3 பேருக்கும். ஒருவேளை சீட் கன்வர்ஷன் ஈக்குவலா நடந்துச்சுன்னா சீட் கன்வர்ஷன் ஈக்குவலா வர வாய்ப்பு இல்ல. அதுதான் இங்க இருக்கிற அது தெரியல. இன்னும் சொல்ல போனா அது தெரியல. அது அடுத்த எலெக்ஷன்ல தான் தெரியும். இங்க எங்க வாக்காளர் இப்ப எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர் 100% அண்ணன் ஜெயிப்பார். 99 வச்சுக்கலாம். 99% அண்ணன் ஜெயிப்பார். அந்த ஓட் கன்ஃபர்ம்டு எனக்கு. அப்ப அந்த மாதிரி என்னால இந்த தொகுதி எடுக்க முடியும், இந்த தொகுதி எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து கொளத்தூர் கேட்டீங்கன்னா ஸ்டாலின் சார் தான் ஜெயிப்பாரு. சேப்பாக்கம் போனீங்க அப்படின்னா இவர் உதய் ப்ரோ தான் ஜெயிப்பார். இப்படி ஒரு கணக்கு. எடப்பாடி போனீங்க அப்படின்னா அவர் தான் ஜெயிப்பாரு. நேரு வந்து வெஸ்ட்ல நிக்கிறாருன்னு நினைக்கிறேன், நார்த்ல நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். திருச்சி மேற்குல நிக்கிறார். கரெக்ட், வெஸ்ட் மேற்குல நிக்கிறார். நேரு ஜெயிப்பாரு. ஸோ இந்த மாதிரி சில தலைவர்கள், ஒரு 50 தலைவர்கள் சாலிடா சொல்லலாம். அந்த 50 தலைவர்களை சீட் ஆகிறது, ஓட் ஆகுது, சீட்டா மாறும். அது வந்து 25 திமுக இருக்கு, 25 அதிமுக இருக்கு. ஆர்பி உதயகுமார் ஜெயிப்பாரு, செல்லூர் ராஜு நம்ம எல்லாம் கிண்டல் பண்றோம். ஆனா அவர் தோக்கடிக்கவே முடியாது. அவர் தொகுதியில் அவர் ஜெயிப்பார். பிடிஆர் ஜெயிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. பிடிஆர்லாம் படுத்துக்கிட்டே ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர, அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பரம்பரை இந்த மாதிரி சில இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் வச்சுங்களேன். ஒரு என்ன சொல்ல, ஒரு லீடர் ஃபேக்டரும் இருக்கு இல்லையா? அந்த லீடர் ஃபேக்டர்ல துரைமுருகனுக்கு போன வாட்டி கொஞ்சம் டஃப் பண்ணாரு. பட் இந்த வாட்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் சொல்ல வரேன், அப்படியே பக்கத்துல நீங்க போனீங்க அப்படின்னா கேவி குப்பத்துல நந்தகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அணைக்கட்டுல டெஃபினட்டா வந்து அவர் ஜெயிப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க திருவிகா நகர் போனீங்க வச்சுங்க, ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி மேடம் நின்று இருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதிமுக. ஸோ இந்த மாதிரி பேசிஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம சொல்ல முடியும். ஆனா தாவேக்கால அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஜெயலலிதான்ற ஒரு முகம் யாரை நிறுத்தினாலும் அது சீட்டாக மாறும்னு. அது வந்து விஜய்நாக்கு மாறுதா மாறல இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓட் ஆயிடுச்சு. ஆனா சீட் ஆகிற கன்வர்ஷன் அந்த லீடர்ல இருந்து ஃபினாமினல் லீடரா மாறுறாரு. ஹீஸ் அ லீடர். நோ டவுட் இஸ் அ வெரி குட் லீடர், இஸ் அ பிக் லீடர். பட் இஸ் கோயிங் டு பி அ ஃபினாமினல் லீடர். அது 4ஆம் தேதி தான் தெரியும். அதுதான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நான் பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டாலும், எப்படி கணக்கு போட்டாலும், குப்பரை உட்காந்து கணக்கு வழக்கம் நானும் எல்லா விதத்துலையும் போட்டு பார்த்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த கணக்கு, அந்த கணக்கு, இந்த தொகுதி, இந்த கம்யூனிட்டி பேஸ், அந்த கம்யூனிட்டி பேஸ், இந்த எப்படி எடுத்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆன்சர் டிரைவ் பண்ண முடியல. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி என்னோட பெட்டரா இருக்கிறவங்க கணிச்சிருக்கலாம். 160 சீட்டுன்றாங்க, அவருக்கு 140ன்றாங்க, 180 200 வரையும் திமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் மேதைகள். எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. எனக்கு என்ன தெரிஞ்சோ அதை வச்சு தான் நான் சொல்றேன். அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கும். இப்ப நீங்க ரொம்ப சிம்பிள், 10 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தாவேகா தோக்குது வச்சுங்க, ஒரு 50 இடத்துல, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே. அப்ப இவங்க சொல்ற 180 சீட்டு வந்து திமுக வாங்க வாய்ப்பு இருக்கும்ல, இல்ல அது அதிமுக வாங்க வாய்ப்பு, அதை ரூல் அவுட் பண்ண முடியாது, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாமே வாய்ப்பு இருக்குல்ல. அப்படியே ரிவர்ஸ் போடுங்க. இப்ப ஏன் தாவேகா ஜெயிக்கலாம்ல? இப்போ 14 இது வந்து கோட்டை யாரோடது? சென்னை கோட்டை வந்து திமுக. இப்போ மார்ஜின் ஆஃப் இது ஈக்குவலா போயிட்டு இருக்குது. 100 சீட்டு தான்ப்பா தாவேகா அடிச்சிட்டாங்கப்பா எல்லா தொகுதி. 16 சீட்டு நாங்கள் ஜெயிச்சோன்னா, தாவேகா ஜெயிச்சதுன்னா அப்போ 180 அவங்களும் வாங்க வாய்ப்பு இருக்குல்ல. புரியுதுங்களா? ஸோ இந்த ஈக்குவல்னஸ் இப்போ 2 திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமா இருந்ததை 2 வருஷத்துல ஒரு மனுஷன் சாதிச்சிருக்காரு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த ஃபினாமினல் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதை எப்படி அறுவடை பண்ண போறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அது 4ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும். அது வந்து மேபி ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு தெரியும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வரைக்குமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் 3 பேருக்குமே நிற்கும். இன்னொரு பாசிபிலிட்டியும் பேசுறாங்க எல்லாரும். அதாவது ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு தொங்கு சட்டசபை மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எந்த கூட்டணியை விஜய் ஆதரிப்பார்? விஜய் ஒரு கிங் மேக்கரா இருக்காருன்னா திமுக ஆதரிப்பாரா, இல்ல அதிமுக கூட்டணி ஆதரிப்பாரா? நீங்க இப்படி ரிவர்ஸ் எடுங்களேன். 2014 ஆம் ஆத்மி கட்சி இதே காங்கிரஸ் எடுத்து தான் வந்தாங்க. புரியுதுங்களா? வாங்கின சீட் வந்து 27, தொங்கு சட்டசபை ஆச்சு. அதே காங்கிரஸ் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மிக்கு கொடுத்தாங்க, அவர் நின்னாரு. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு 60 சீட் வாங்கி வச்சிருக்கோம் வச்சுங்க. என்ன இவங்க 2 பேரும் 100 சீட் வாங்கி வச்சிருக்கிறாங்க. வச்சுப்போமே, நீங்கள் இந்த கணக்கிலே வருவோமே. நாங்கள் ஒரு 60 சீட்டு, அவங்க வந்து ஒரு பேலன்ஸ் சீட் வச்சிங்க, ஒரு 100 வச்சிருக்காங்க வச்சிங்க. இவங்களுக்கு 2 பேர் சேரும்போது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு 3 பேருமே ஈக்குவல் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு அப்படின்னா, திமுக ஆட்சி அமைக்கக்கூடாது, நீ அதிமுக எங்களுக்கு வந்து தாவேக்காக ஆதரவோ, இல்லை அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக ஏன் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது? அது ஏன் விஜய் ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவங்க விஜய்க்கு கொடுக்கலாம், விஜய் நான் கொடுக்கலாம் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த பாசிட்டிவிட்டியில நம்ம யோசிச்சு, விஜயோட அடுத்த பட கதை மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நீங்க சொல்றது. நடக்குமா? அடுத்த பட கதை பத்திலாம் எனக்கு தெரியல. அது வந்து அண்ணன் முடிவு எடுக்கிறது, நம்ம அதில் போல. பட் ஓவராலாக நான் எடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல் மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி நிற்கிது அப்படின்ற ஒரு பிரதான ஒரு இதை கொடுத்துட்டாரு. ஏன்னா வந்து
கமலஹாசன் மக்கள் நீதி மையமோ மற்ற கட்சியில் இருக்கும்போது முதல்ல என்ன போடுவாங்கன்னா ஜெயிச்சதை கூட போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தோத்தா எவன் தோணும் அவனை எடுத்து இத்தனை தொகுதியில் டெபாசிட் இருந்தார், இத்தனை தொகுதியில் டெபாசிட்னு போட்டு அந்த கட்சியை டிமாரலைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி தாவேக்காவை உதாசீனப்படுத்த முடியாது, டிமாரலைஸ் பண்ண முடியாதுன்றத கள நிலவரம் காட்டுது, டெஃபினட்டாவே காட்டுது. அதனால வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு இதுவாக வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு ஃபினாமினலான ஒரு 3வது மிகப்பெரிய அணியாக, ஏன் அதை மறுபடியும் நான் சொல்றேன்னா, இந்த கடந்த 60 வருடத்தில் இந்த திமுக அதிமுகவை தவிர என் காங்கிரஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது, வேற எந்த கட்சியை விரல் விட்டு எண்ணலாம், எந்த கட்சிக்கும் தமிழகம் ஃபுல்லா பூத் வாலண்டியர்ஸ் போடுற அளவுக்கு தனி பெரும்பான்மை இவங்க 2 பேரை தவிர கிடையாது. அதை 3வது பெரிய கட்சியாக தாவேகா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, களத்துல நின்னும் காமிச்சிட்டாங்க. அதனால இன்று தாவேகா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கு. இப்ப ஆனா 2 பேர் தான் போட்டி. அந்த 2 பேர் யாரு? ஒண்ணு தாவேகா நின்றுச்சு, பாக்கி திமுகவா அதிமுகவா அப்படின்றத இனிமேதான் களத்துல இருந்து பார்க்கும்போது தெரிய வரும். அது 4ஆம் தேதி தெரியும். நன்றி. நன்றி.